இதெல்லாம் சொல்லும் போது அங்க சீமா ஞாபகம் வருது. அவரை சொல்லாம நம்ம எதையுமே முடிக்க முடியாது. ஏன்னா அவருடைய கனவு தான். அவர் வந்து கல்வியிலே இதை கொண்டு வரேங்கிறாரு, கல்வி துறையிலே இதை கொண்டு வரேங்கிறாரு. நான் வந்து அதாவது மனம் பிறழ்ந்து போன குழந்தைகளை மாற்றுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். நீச்சல் குளம் வைக்கணும், உங்களை நீச்சல் விளையாட்டுல விடணும், அதை பாதுகாப்பா வைக்கணும். ஏன்னா பாதுகாப்பு இல்லாம வச்சோம்னா அவன் பாட்டுக்கு கோவத்துல போய் நீச்சல் குளத்துல குதிச்சிட்டு இருப்பான். அப்ப அதை வந்து ரொம்ப பராமரிப்பா பூட்டி வச்சுட்டு அவங்க வந்து உட்புக முடியாதபடி பார்க்கணும். செக்யூரிட்டிகள் வந்து ரிட்டையர்டு போலீஸ்காரங்க இல்லைன்னா ரிட்டையர்டு ராணுவ அதிகாரிகளை வைக்கணும். அப்பதான் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் இதை எப்படி கல்விக்கு யோசிச்சிருப்பாருன்னா, பள்ளிக்கூடத்திலேயே நான் சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி தோட்டக்கலை பிள்ளைகளை வந்து உள்ளே நீச்சல் விளையாட்டுகள் அவங்க வந்து பாடத்தை விளையாடி படிக்கணும், எந்த சுமையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நிறைய கனவுகள் அவர் தேக்கி சொல்லுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நாம வந்து இயல்பு நிலைக்கு மாறான குழந்தைகளை மீட்டெடுப்பதை பத்தி பேசுறோம். அவரு சொல்ற கனவு, அவருக்கு போடுற திட்டம் என்ன தெரியுமா? மனம் பிறழ்து அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளேயே நான் வந்து உருவாக்குற கல்வி கூட கொண்டு போகாது. நான் கொடுக்கிற கல்வி, நான் என் பள்ளிக்கூடத்துல படிக்கிற புற சூழ்நிலை, நான் கொடுக்கிற அந்த ஆசிரியர்களோட இது கையாளும் திறன், அந்த புற சூழ்நிலை எல்லாமே நான் பக்காவா கொடுத்துருவேன். ஆரோக்கியமான மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருவேன். அப்போ அவன் என்னதான் அவனுக்கு வீட்டு பொருளாதாரம் பின்புலம் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மாறுபாடா இருந்தாலும் இல்ல மனவேதனைக்கு உட்பட்டதா இருந்தாலும் இங்க வந்தா அவன் ஆசிரியர்கள், அன்பான ஆசிரியர்கள் மத்தியில் அவன் வளரும் போது அந்த வீட்டுல சொல்ல முடியாத பிரச்சனையை கூட அவன் ஆசிரியர்கள் சொல்ல அளவுக்கு நான் அதை வைக்கும் போது அவன் ஆரோக்கியமான மனசோட ஆரோக்கியமான, நானே என்னுடைய பண்ணைகள் இருந்து முட்டை, பால், தானிய வகைகள், காய்கறி வகைகள் எல்லாம் அவனுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். எல்லாம் இப்படி கொடுக்கும்போது உடலும் ஆரோக்கியமா வளருது. நல்ல புற காரணிகள், நல்ல சுற்றுச்சூழலை நான் உருவாக்கி கொடுக்கும் போது அவன் வந்து இந்த போதை நாட்டமும் அவனுக்கு வராது. அவன் வந்து மனம் பிறழக்கூடிய ஒரு உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த மாதிரி ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜோன், அதாவது அந்த சூழலுக்குள்ள அந்த மண்டலத்துக்குள்ள போக வாய்ப்பே கிடைக்காது. நான் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே என்னுடைய அதாவது பள்ளிக்கூட மாணவ பருவத்திலேயே அவங்கள வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனா உருவாக்கிடுவேன்னு அவர் சொல்றாரு. இவரை பார்த்தா உங்களுக்கு கிண்டலும் எகத்தாளவுமா இருக்குது. இது இவர் எப்படி யோசிக்கிறதுல ஏதாவது தப்பா இருக்குதா, இல்ல அவர் திட்டமிடல ஏதாவது தப்பா இருக்கிறா, இந்த கனவு தப்பா, அவர் கொண்டு வர முறை தப்பா?